الرسول الكريم أما بعد قال تبارك وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله قال رسول الله صلى الله عليه وسلم الدعاء المقلباد أو كما قال. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான் இந்த மாந்திரிகம் பற்றி. நான் முதல் வீடியோவில் நான் பதிவு செய்தது போல, மாந்திரிகம் என்றால் ஒரு நிஜ உருவத்தை அதன் உருவத்திலிருந்து மாற்றி காட்டுவது தான் மாந்திரிகம் என்று சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்றால், அந்த ஃபிரௌன் கூட்டத்தார் என்ன பண்ணான, ஃபிரௌன் நிறைய மந்திரக்காரர்களை சூனியக்காரர்களை வரவழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக செயல்பட வைக்கும்போது அந்த மாந்திரக்காரர்கள் கைகளில் நிறைய தடிகள் இருந்தது, நிறைய அதே போல கயிறுகளும் நிறைய இருந்தது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் என்றால், ஃபலம்மா அல்கௌ கால மூசா மா ஜீதும் பிஹி சிஹ்ர். அந்த தடிகளையும் கயிறுகளையும் பார்த்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இது நீங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறது எல்லாமே ஒரு மாந்திரிகம் தான் என்று. இந்த விஷயத்திலிருந்து என்ன தெரியுது என்றால், ஒரு பொருளை மறு உருவம் ஒன்று கொடுத்து அதை காட்டுவது தான் மாந்திரிகம் என்று குர்ஆனும் இதில் சொல்கிறது. இன்னல்லாஹ சயிப்திலு என்று சொன்னார் மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் எடுத்து வந்த இந்த சூனியம் அல்லாஹ் தாலா நிச்சயமாக இது செயல்பட வைக்க மாட்டான், நீங்கள் நஷ்டமடைவீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மந்திரக்காரர்களை சொன்னார். நான் போன முறை பதிவு செய்தது போல இந்த ஷைத்தான்களின் சேட்டைகள் என்னென்ன இருக்கு என்று நிறைய விஷயத்தை ஒரு 3 விஷயத்தை உங்கள் முன்னால் பதிவு செய்தேன். இன்றைக்கு இன்னொரு நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னால் வைக்கிறேன். குறிப்பாக கணவன் மனைவி இடத்தில் நடக்கும் நிறைய விஷயங்கள். இந்த பெண்கள் எப்போ இவர்கள் பூப்படைந்து வயதுக்கு வந்த பிறகு நிறைய ஜின்னத்கள் என்ன செய்வார்கள் என்றால், எப்படி ஒரு மனிதனுக்கு உடைய ஒரு காதல் உணர்வு ஏற்படுதோ அதே போல இந்த ஜின்னாத்களும் என்ன செய்வார்கள் என்றால், பெண் ஜின்னாத் இருக்கும்போது ஆண்கள் மேலே இவங்க உயரிடுவாங்க உடம்புல. அதே போல இந்த பெண்கள் ஜின்னாத் இருக்கும்போது பெண்கள் இருக்கும்போது அவங்க உடம்புல என்ன செய்வாங்கன்னா ஆண் ஜின்னாத்துகள் குடிபெயர்ந்துட்டு எப்படி இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா, இவங்க வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி போலவே இவங்க வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு வயசுக்கு வருது, ஒரு 20-22 வயசு வரும்போது கல்யாண காட்சி நடக்கணும்னு சொல்லி வீட்டில் பேசும்போது என்ன ஆகும்னா, நிறைய வரன் வரும், நிறைய பேர் வர்றாங்க, பார்த்துட்டு போகிறாங்க, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் செட் ஆகிடுச்சு, பொண்ணு பார்த்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களும் ரொம்ப திருப்திப்பட்டாங்க. ஒரு வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களை மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கப்பா, கன்ஃபார்மாக இந்த வரன் செட் ஆகிடும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போன பிறகு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, பதிலே வராது. இதே மாதிரி நிறைய வரன்கள் வருவாங்க, இதே மாதிரி பார்ப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, தள்ளிட்டே போவோம். அதே மாதிரி ஆண்கள் விஷயத்திலையும் இதே மாதிரி நடக்கும். நிறைய பேர் வருவாங்க, பெண் வீட்டுக்காரர் வருவாங்க, பார்த்துட்டு எல்லாமே பிடிச்சு போச்சுன்னு சொல்லும்போது அதுவும் இந்த விஷயம் தள்ளிட்டே வரும். அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் மீறி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாரையும் ஜோடியா பிறக்க வச்சிருக்கிறான். யாரையும் சிங்கிளா படிக்கல. அதன்படி இவர்களோட கல்யாணம் செட் ஆகி நடக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், கல்யாணமும் முடிஞ்சிடுதேன்னு வச்சுங்களேன். முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்னா, இவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இவங்க தனி ரூமில் இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடக்கும். ஒரு சின்ன ஒரு பேச்சிலேயே அது பெரிய சண்டையா சச்சரவா மாதிரி
2 பேருக்கு நடுவில் மனஸ்தாபம் இது நடந்துகிட்டே இருக்கும். நடந்து 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 வாழ்க்கையில் என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல வந்து இல்லை நான் வந்து இவங்களை வந்து டைவர்ஸ் பண்ணிடுறேன், நான் வந்து விவாகரத்து பண்ணிடுறேன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இதுதான் என்னோட வாழ்க்கை, நாங்கள் வந்து இஷ்டப்பட்டு இருக்கணும் போல தெரிதுன்னு சொல்லி அப்படியே வாழ்க்கை நடத்திட்டே வருவாங்க. சரி, அது பிறகு வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு வந்து இந்த புருஷன்காரன் பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும்னா, உடம்பு வந்து இவனுக்கு இந்த பெண்ணுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு மாதிரி ஆகும். அந்த சமயத்தில் உள்ளே இருக்கிற பாருங்க ஒரு ஷைத்தான், அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நானே இவன் கூட புருஷனா இருக்கும்போது நீ யார்டா இவன் பக்கத்தில் வர்றதுக்குன்னு சொல்லி பக்கத்தில் வர்றதுக்கு அனுமதி மாட்டான். இந்த மாதிரி ஷைத்தான்கள் விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இதை வந்து கேட்குறவங்க நிறைய பேர் வந்து ஒரு விதத்தில் வந்து சிரிப்பாங்க, என்னடா இவர் சொல்றாரு, இப்படி கூட நடக்குமான்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒன்று பார்த்துங்க, நீங்களும் வந்து வாழ்க்கையில் பார்க்குறீங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கு சரிங்களா, லட்சக்கணக்கில் வந்து ஒருத்தருக்கு கேன்சர் இல்லை 2 பேருக்கு கேன்சர் நீ பார்க்குறோம் ஃபேமிலியில். ஒரு ஃபேமிலியில் எங்களுக்கு வந்து 200 மெம்பர் 300 மெம்பர் இருக்கிறாங்கன்னா, அந்த 200 300 மெம்பரில் யாருக்காவது ஒருத்தருக்கு எப்போது கேன்சர் வரும். வந்து என்ன ஆகும்னா, அவர் துடிப்பார், கஷ்டப்படுவாங்க. அந்த சமயத்தில் எங்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை இருக்கான்னு சொல்லி. அதே போல இந்த ஷைத்தான்களின் சேட்டை மூலமாக குறிப்பாக பெண்கள் வந்து சீரடிக்கப்படுறாங்க பாருங்க. அந்த மாதிரி வேறு யாருமே சீரடிக்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு பெண்கள் வந்து கூனி குறுகி அப்படியே அவங்க வாழ்க்கையை வந்து அப்படியே முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு இப்போ குழந்தை நிற்கணும் சரிங்களா. குழந்தை நிற்கும் போது என்ன ஆகும், ஒவ்வொரு மாசத்துல கரெக்டாக 27வது நாள் 28வது நாள் அது பிறகுதான் மறு மாசம் வந்து கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா. அந்த 27வது நாள் 28வது நாள்ல கரெக்டா வந்து ஒரு உருவம் தலையை விரிச்சு கரெக்டா அந்த பொண்ணு முன்னால் வந்து நிற்கும். மறுநாள் காலையில் பார்த்தா அந்த மாதவிலுக்கு சொல்லுவாங்க பாருங்க, அது வந்து நிலைமையை வந்து அப்படியே சீரடிச்சு விட்டுரும். இந்த மாதிரி வந்து இந்த சிஹிரான விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இதே மாதிரி வந்து ஒரு பையனுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு, இதே சென்னை மாநகரத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு, உண்மையான கதை. என் வாழ்க்கையில் வந்து நான் பார்த்த ஒரு பேஷண்ட் இது. அவர் என்ன செஞ்சார்னா, மேரேஜ் ஆச்சு பையனுக்கு, பொண்ணுக்கு வந்து 2 பேரும் பார்த்தாங்க, மேரேஜ் செட் ஆகிடுச்சு. மேரேஜ் செட் ஆகி முடிஞ்சு நிக்கா ஆகிடுச்சு. நிக்கா ஆன பிறகு நைட்டு வந்து ரூமுக்குள்ளே போகும்போது பையன் வந்து என்ன பார்க்குறான்னா, ஏதோ சவுண்டு வந்து ஓரத்துலேருந்து புஷ் புஷ் இந்த மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன இது சவுண்டு இருக்குன்னு சொல்லி பொண்ணு பக்கத்தில் பார்த்தா பொண்ணோட முகத்துலேருந்து இந்த வாயிலேருந்து அந்த சவுண்டு வந்துட்டு இருக்கு, புஷ் புஷ்ன்னு சொல்லி. அதே சமயத்தில் அந்த பொண்ணோட கையை வந்து உற்று பார்க்குறான், பாம்பு தோல் எப்படி இருக்கும் டிசைனு, அந்த மாதிரி டிசைனில் மாறி இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து நான் சொல்கிறது பொய்யா? அல்லாஹ்வுடைய சாட்சி வச்சு சொல்கிறேன், இதெல்லாம் பொய்யான விஷயங்கள்ல. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்கிறவர்கள் நிறைய பேர் வந்து இது வந்து உண்மையாகவும் இருக்குமா பொய்யாவும் இருக்குமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நான் செய்யறது மொத்தம் இந்த ப்ரோக்ராமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்காக தானே தவிர என்னெடுத்தக்காக இல்லை. அதனால் இது சொல்றது நான் எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான் உங்க முன்னால வைக்கிறேன். இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் எப்படி தன்னை தானே பாதுகாத்து கொள்றது, அதுக்காக தான் குர்ஆனிலிருந்து இந்த ருக்யால் ஷரியா என்ற விஷயம் வந்தது. அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எங்கள் உயிரை விட, எங்கள் மகன்களை விட, எங்கள் சொந்தத்தை விட, எங்கள் தாய் தந்தை விட அதிகமாக நேசிக்கும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிகள் நாங்கள் நடந்திருந்தால் இந்த வழிகள் நாங்கள் கேடு கட்டு இருந்திருக்க மாட்டோம். காலையில் எழுந்தவுடனே ஒரு துவா, மதியம் ஒரு துவா, வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு துவா, வெளியே போகும்போது ஒரு துவா, படுக்கும்போது ஒரு துவா. எந்த சமயத்தில் நாங்கள் எல்லாம் வந்து நாடாத சமயத்தில் என்ன ஆகும், இருக்கிற கெட்ட எத்தனை பேய்கள் ஊரில் இருக்க மொத்த பேய்ங்க ஏறிட்டே இருக்கும். ஓப்பனாக இருக்குப்பா கிரவுண்டு, யாருனாலும் வரலாம், யாருனாலும் போகலாம். இதே நாங்கள் அல்லாஹ்வை நினைச்சிட்டு அல்லாஹ் திக்ரில் இருக்கும்போது என்ன ஆகும்,
எங்களுக்கு வந்து கூட இருக்கும் யார்? கிராமுன் காத்திபீன். அல்ஹம்துலில்லாஹ், மலாய்க்மார்கள் வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. பாதுகாப்புக்கு இருப்பாங்க. எப்போ இருப்பாங்க? நாங்க அல்லாஹ் காட்டிய வழி, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியிலிருந்து நாங்கள் இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்தோமா, மொபைலை பார்த்தோமா, இல்லாத விஷயங்களை காதில் ஏற்றோமா, அதே வந்து படுக்கும்போது என்ன ஆகும்னா இருக்கிற பேய்கள்லாம் உடம்பு ஏறி அது என்ன தாண்டம் ஆடுமோ ஆடிட்டே இருக்கும். கடைசியில் எங்கள் வாழ்க்கை என்ன போவோம்? குறிப்பாக சொல்கிறேன்னா, ஆண்களை தவிர அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான். நான் வந்து இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர்களை நான் பார்த்து விட்டேன். அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள். குறிப்பாக அந்த பருவம் வருது பாருங்க, அந்த பருவம் வந்த பிறகு இது வரைக்கும் அவங்களோட கல்யாண பிறகு வந்து வாழ்க்கையை வந்து சீரடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே சமயத்தில் வந்து பொண்ணும் வந்து நிக்கா ஆயிடுச்சு, சரிங்களா? நிக்கா ஆன பிறகு இப்போ இரவு டைம் வருது. இரவு டைம் வரும்போது என்ன பண்ணுவான்னா, இந்த உள்ளே இருக்கிற பேய் உடம்புலேருந்து கரெக்டாக முகத்துக்கு வருவான். முகத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த முகத்தில் வந்து பார்த்த உடனே ஒரு காதல் வயறது விட்டுட்டு என்ன ஆகும்னா, உடம்புல வந்து ஒரு நஃபரத்து வரும். வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, 2 மாதம் 3 மாதம், அது பிறகு மனஸ்தாபம் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு விவாகரத்துன்னு வருதுன்னு வச்சுங்க. ஒரு 100 விவாகரத்து ஒரு மாதத்துக்கு வருதுன்னா, இந்த 90 விவாகரத்து இந்த ஷைத்தான்களை சைட்டை கொண்டு தான் வருதே தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் வரல. அதே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் ஹதீஸ்ல, அத்துவாவு முக்குல் இபாதா. துவா வந்து உங்களுக்கு பாதி இபாதத்தா இருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நிறைய பேர் நான் பள்ளிவாசலில் பார்க்குறோம், தொழுகை முடிந்த உடனே யாரோன்னு சொல்லி எழுந்து போயிட்டே இருப்பாங்க. நீ தொழுகை செஞ்ச போட்டு கூலி கேள், நீ கூலி ரப்பு கிட்ட கேளு. யார் ரப்பு? நான் உன்கிட்ட வந்தேன், உன்னே நான் வணங்கினேன், உன்கிட்டே நான் வந்து உதவி கேட்குறேன், எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, இந்த மாதிரி கஷ்டத்தை நவுத்துன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக கஷ்டத்தை தூரத்துக்கு வரும். அதை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்? அதே போல் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லி பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமியா மா அல்லஃப பைன குலூபிஹிம். லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு செய்தாலும் இதயங்களில் முஹப்பத் உண்டாக்குவது உங்களால் முடியாது. இதயத்தை வந்து சேர்க்க வைக்கிறது, அதில் முஹப்பத் உண்டாக்குவது அது அல்லாஹ்வுடைய விஷயமே தவிர உங்களால் அது பண்ண முடியாதுன்னு போது நாங்கள் எங்கள் 2 கையை ஏந்து, யா ரப்பே யா ரஹ்மானே, நிச்சயமாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள, எங்கள் கணவன் மணிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, முஹப்பத் வந்து நீ தான் உண்டாக்கணும். இந்த முஹப்பத்தை நீ உண்டாக்குனா நிச்சயமா வந்து நீ ரொம்ப வந்து பர்க்கத்தானவன், நீ வந்து ரஹமத்தானவன், இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து பாடணும். ஒரு முறை வந்து மஸ்ஜித் நபவியில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார். நான் சொல்கிற விஷயம் வந்து மஸ்ஜித் நபவியில் நடந்த விஷயம். அப்போது அந்த பள்ளிவாசலில், அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் ஒருத்தர் வந்து மூலையில் உட்காந்து அல்லாஹ் கிட்ட ஓங்கி துவா கேட்குறார். என்ன துவா கேட்குறார்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னக அன்தல்லாஹி லா இலாஹா இல்லா அந்த லஹது சமதுல்லதி லம் யலித் வலம் யூலத். யா அல்லாஹ், நான் உன்னிடம் எதற்காக கேட்கிறேன் என்றால் நீதான் அல்லாஹ்வா இருக்கிறாய். பாருங்க ஒரு விஷயத்தை, இந்த அல்லாஹ் வந்து எப்படி திருப்திப்படுத்தி துவா கேட்கிறான், எப்படி புகழ்ந்து துவா கேட்கிறான். ஒரு மகன் வந்து அப்பா கிட்ட கேட்கிறார், அப்பா நான் உங்ககிட்ட எதுக்காக கேட்குறேன்னு தெரியுமாப்பா, நீ என்னோட அப்பா இருக்கிறதால நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு இருக்கும்போது அந்த அப்பா என்ன செய்வார்? ஏதாவது ஒன்று செஞ்சாவது அவன் கேட்குற ஒரு சைக்கிள்லையோ மோட்டர் சைக்கிளை உடனே வாங்கி கொடுப்பார். எதுக்கானா அவன் வந்து என்னை வந்து ஒரு அப்பா நீ நினைக்கிறான்பா, அந்த ஸ்தானத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், உடனே அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன். அப்போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த சமயத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கேட்டு சிரிச்சிடறாரு, புன்முறல் பூத்து பக்கத்தில் இருக்கிற சொல்றாரு, பார்த்தீங்களா அந்த நபர் வந்து எந்த மாதிரி துவா கேட்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் என்ன சொன்னாரு? அல்ஹம்துலில்லாஹ், இவன் என்ன கேட்கிறானோ
அல்லாஹ் அவனுக்கு வந்து கண்டிப்பா கொடுத்துடுவாரு. அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேட்குற விஷயம் வந்து நிறைய இருக்கு. ஏதோ நாங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்குற மாதிரி, எல்லாம் எனக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்குல்ல, அது கூட அப்படிலாம் முடியாது. அல்லாஹ் தாலா சூரா ஆராஃப்ல சொல்றான், உது ரப்பக்கும் ததர்ரும் வ குஃபியா, என்னை கூப்பிடுங்க, பயபக்தியோட கூப்பிடுங்க, நடுங்கி கேளுங்க, அஞ்சி கேளுங்க, மண்டியிட்டு கேளுங்க. இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன்கிறான். இது பெரிய ஆயத். இது இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், நிச்சயமாக என்னுடைய ரஹமத்து நல்ல அமல்கள் செய்கிறவர்கள் கூட இருக்கின்றது என்று. அதனால ஒரு விஷயம் எதுவும் இருக்கட்டும், பாதி நாங்க வந்து இபாதத் செய்யும் போது பாதி இபாதத் வந்து துவாவா இருக்கிறது. அதனால ஒரு தொழுகை முடிந்தவுடனே நாங்க எழுந்திருக்கூடாது. யாருக்காக நாங்க வந்து தொழுதோமோ அதே ரப்பே ரஹ்மான் கிட்ட முன்னால நில்லு, கை ஏந்தி, யா அல்லாஹ் இந்த மாதிரி இந்த கஷ்டம் இருக்குல்ல, எனக்கு நான் படுக்கும்போது எனக்கு வந்து கழுத்தம் இருக்குது இல்ல, அதே சமயத்துல என்னோட மனைவி வந்து என் பக்கத்துல வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருது இல்ல, யா அல்லாஹ் மறைவான விஷயத்தை நீ அறிவாய், எனக்கு தெரியாது. இதுக்கு பின்னால எந்த சக்தி இருந்து எங்களுக்கு ரெண்டு பேரை பிரிக்க வைக்கிறதோ அந்த பிரிக்கும் சக்தியை வந்து நான் உன்னிடத்தை கொடுக்கிறேன். அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊஸு பிக மின் நூரிஹிம். யா அல்லாஹ், என்னுடைய எதிரி வந்து ரொம்ப பலசாலியா இருக்கிறான், அவன் கூட நான் சண்டை போட முடியாது. ஆனா நீ வந்து எல்லாத்திலும் மகா பலசாலி எல்லாம், நான் என்னுடைய எதிரியை வந்து உன்னிடத்தை ஒப்படைக்கிறேன், நீ இவனை பார்த்து கொள்ளு சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன பண்றான், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். அதே சமயத்தில் வந்து வானத்திலிருந்து நிறைய அடி உதவி விழும் இவங்களுக்கு. யாருக்கு? ஜின்னாத்களுக்கு. அதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் மூலமா நீங்க கேட்கிற துவா. அல்லாஹும்ம அன்தஜஅல் குர்ஆனல் அஸீமா ரபிய குலூபினா வ நூர சுதூரினா வ ஜலா ஹஸாயினா வ ஸஹப ஹுமூமினா. இந்த மாதிரி நிறைய துவாக்கள் இருக்கு, கற்றுக்கொள்ளுங்க. துவாக்கள் ஒண்ணுமே கற்றுக்கொள்வதில்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஷைத்தான் கிட்ட போய் மாட்டிட்டு நாங்க படுற அவஸ்தையோட இது வந்து எவ்வளவு மேல் இல்லையா? அதனால நான் சொல்றது உங்ககிட்ட என்னன்னா, ஒண்ணு அல்லாஹ் கிட்ட வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டு குர்ஆன் மூலமா ஒரு நாளைக்கு ஒரு ருக்குவாது நீங்க ஓத முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுதுன்னா உட்கார்ந்து நீங்க குர்ஆன் ஓதுங்க. அதனால வந்து நிறைய பயன் இருக்கு உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் கூட யார் யார் சேர்ந்து இருக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு தான் வருவாங்க, தவிர நிச்சயமா அவங்க வந்து ஒரு தாண்ட நிலைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா குர்ஆனை பிடித்தவர்கள் எப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார். உலமா பெருமக்கள் கிட்ட போய் இதை கேட்டு பாருங்கள். யார் ஒருத்தர் குர்ஆனை ஓத உட்காருகிறார்களோ அவருடைய ஒரு கையில் இருக்கும், இன்னொரு கையில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குர்ஆனை ஓதுபவர்கள் எப்படி பவரோட ஆளா உலகத்தில் வலம் வருவாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து இந்த குர்ஆனை அதிகமா வந்து நாங்க ஓதணும். அதே சமயத்தில் குர்ஆன்ல வர்ற துவாக்கள் ஓதணும். அதே சமயத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய சுன்னத்தான நிறைய துவாக்கள் வந்து இந்த ஷைத்தானுக்கு எதிராகவும் சிஹிருக்கு எதிராகவும் மாந்திரத்துக்கு எதிராகவும் இருக்கின்றது. அந்த துவா எடுத்து ஓத அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜின்னாத்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய சேட்டைகள் ஒன்றும் இருக்காது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நிறைய விஷயங்கள் வந்து உங்களிடம் நிறைய பகிர்ந்துட்டு வருவேன். ஒவ்வொரு சமயத்திலும் என்னுடைய இந்த சேனல்ல நீங்க இணைஞ்சு இருங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் பின்ன நிறைய முறை வந்து உங்களிடத்துல வந்து இதே மாதிரி நான் வந்து பேச அல்லாஹ் தஆலா எனக்கு சக்தியும் கொடுக்கணும், பாக்கியமும் கொடுக்கணும், ஆஃபியத் கொடுக்கணும். அவனுடைய ரஹமத் கொண்டு என்னை மன்னிக்கணும், என்னுடைய குடும்பத்தாரை மன்னிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா உம்மத்தையும் மன்னிக்கணும். வா ஆகிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.